மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்க போகும்போது அவங்க ரெண்டா பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. கை போனவங்களை தனியா எடுத்தோம், கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்களை வந்து பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். அங்க கதற மக்கள் வந்து எப்படி கதறாங்கன்னா, அவங்களுடைய அழுகாட்சி வந்து காதுலயே கேட்க முடியாது. அப்படி ஒரு கதறலா இருக்கு. ஒரு இடத்துல நம்ம கால் வந்து வைக்கிறோம், நிலமாதான் இருக்கும், நம்ம வைக்கிறோம். அந்த வைக்கிற இடத்துக்கூடிய இடத்துல வந்து நெஞ்சளவுக்கு சேர் போகுது. முழுக்க முழுக்க மண்ணாலேயே மூடப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அங்க ஒரு வீடு இருந்ததுக்கு உண்டான இது எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு 25 உடல்களை வந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அது போக வந்து எஸ்டேட்ல வேலை செய்ய நார்த் இந்தியன்ஸ் வந்து உயிரோட மீட்டோம். அதாவது அவங்களுக்கு வந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில இருந்தாங்க. 35 கிலோமீட்டர் தள்ளி போய் உடல்களை எடுத்துட்டு வந்தோம். அந்த உடல்கள் வந்து காற்றாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட உடல்கள் மட்டும்தான் இது எல்லாமே. இதுல வந்து பாறைகள் வந்து பெரும் பாறைகள், சும்மா சொல்லக்கூடாது. அந்த பாறைகளை பார்த்தாலே மனம் அவ்வளவு பயமா இருக்கு. அந்த பாறையை பார்த்தாலே இந்த பாறை எப்படி உருண்டு வந்திருக்கும்னு நினைச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. இது நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். இப்பதான் மேற்கொண்டு தோண்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் எத்தனை உடல்கள் எடுக்க முடியும், உள்ள எத்தனை பேர் மாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்துலதான் தெரிய போகுது. வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? நீங்க எப்ப அங்க போய் ரீச் ஆனீங்க? சம்பவம் நடந்த ஒரு 5 மணி நேரத்திலேயே வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கு அடுத்து அந்த நைட்டே நம்ம வந்து சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிட்டோம். சம்பவ இடத்துக்கு போய் என்ன நடக்குது அப்படிங்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எந்த இடத்துல எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே விளங்கல. மறாவது நாளுங்கும் போதுதான் எங்களுக்கு விஷயமே தெளிவா தெரியுது. மொத்தம் வந்து இதுல வந்து 3 கிராமம் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த 3 கிராமத்துல இருக்க மக்களும் இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சம்பவ இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ரோட் ஆக்சஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ரோட் ஆக்சஸ் எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து இங்க இருந்து நடந்துதான் உள்ள போற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் அந்த மலையில வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். 7 கிலோமீட்டர் நடந்து போயதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கீழே இருந்த ஒரு 300 வீடுக அதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் டேமேஜ் ஆயிருக்குது. அதாவது வீடு இருந்த தடமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு அந்த இடமே. ரீச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரெஸ்கியூ பண்றதுக்கு யாராவது கைட்லைன்ஸ் பண்ணாங்களா, இல்ல நீங்களா தான் போய் இறங்கி ஃபுல்லா பண்ணீங்களா? நாங்களா தான் இறங்கி ஒரு 5 பேர் உண்ட பசங்க எல்லாம் சேர்ந்து போய் நாங்களா தான் போய் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஆளுகளும், ஆர்மி ஆபீசர்ஸும், ஒவ்வொரு ட்ரஸ்ட் பீப்புளும் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னுமே வந்து 4வது நாளா போயிட்டு இந்த இதுலயே வந்து இன்னும் ரெஸ்கியூ நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் ரெஸ்கியூ மேல போய் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப வரைக்கும் இறந்த உடல்களை எடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னுமே வந்து முழுமையா எடுத்துட்டோம்னா எடுக்கல. இப்ப வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க அந்த முதல் நாள் போய் எங்க ரெஸ்கியூ பணிகளை மேற்கொள்றீங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? அங்க வந்து எங்களுக்கு உள்ள போறதே பெரிய சவாலா தான் இருந்துச்சு. உள்ள போறதுன்னா இப்ப இந்த தண்ணி கடந்துதான் அந்த பக்கம் போகணும். அதாவது அந்த ஆத்த கடந்துதான் அந்த பக்கம் போகணும். இப்ப ஆத்த கடக்கிறதே எங்களுக்கு பெரிய சவாலா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி அமைச்சு அந்த பாலத்துலதான் நாங்க பயணிச்சோம். அந்த பாலத்துல வந்து எப்படி சொல்றது, அந்த பாலம் உடனுக்குடனே அமைச்ச பாலம், சின்ன பாலம். அதாவது ஒருத்தர் நடந்து போற மாதிரி ஒரு பாலம் அமைச்சோம். அந்த பாலத்துலதான் நாங்க போய் அந்த பக்கம் போய் அங்க இருக்கிற பீப்புளை வந்து பார்க்க போனோம். ஆனா அங்க வந்து யாருமே இல்ல. நாங்க போகும்போது அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா முழுக்க மண்ணாலேயே மூடப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அங்க ஒரு வீடு இருந்ததுக்கு உண்டான இது எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து கல்களாலும் மண்களாலும் மூடப்பட்ட நிலைமையில தான் இருந்தது இடம். அந்த இடத்துக்கு போய் ரெஸ்கியூ பண்ண போகும்போது நெஞ்சளவுக்கு சேரே இருந்தது. ஒரு இடத்துல நம்ம கால் வந்து வைக்கிறோம், நிலமாதான் இருக்கும், நம்ம வைக்கிறோம். அந்த வைக்கிற இடத்துக்கூடிய இடத்துல வந்து நெஞ்சளவுக்கு சேர் போகுது. அந்த அளவுக்கு நாங்க சவாலா அந்த இடத்துல சந்திச்சோம். அதே மாதிரி இறந்த உடலை வந்து எடுக்கும் போது அந்த இறந்த உடல் உள்ள சிக்கி இருக்கு. அது எப்படி சிக்கி இருக்கு, எந்த இடத்துல சிக்கி இருக்கு, அந்த பாடி கரெக்டா ஒரு காலா கையோ சிக்கி அந்த ரெஸ்கியூ பண்றதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான ஒரு சவாலா தான் இருந்துச்சு எங்களுக்கு அந்த இடம். கிட்டத்தட்ட இப்ப எத்தனை உடல்களை வந்து நீங்க வந்து மீட்டிருப்பீங்க? உயிரோட யாரையாவது அதுல இருந்து மீட்டிங்களா? நான் வந்து ஒரு 25 உடல்களை வந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அது போக வந்து அந்த நார்த் இந்தியன்ஸை வந்து நாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த எஸ்டேட்ல வேலை செய்ய நார்த் இந்தியன்ஸை வந்து உயிரோட மீட்டோம். அதாவது அவங்களுக்கு வந்த குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில இருந்தாங்க. அந்த இடத்துலயே பிளட்டிங் வந்த இடத்துலயே ஒரு சில இடம் வந்து ஒண்ணுமே ஆகாம நல்ல முறையில இருந்த இடத்துலதான் வந்து அந்த உயிரோடு இருக்கிற ஆளுகளா இருந்திருக்கிறாங்க. மித்த பக்கம் இருக்கவங்க எல்லாமே தண்ணியில பிளட்டிங் வந்து அடிச்சு எடுத்துட்டு போயிருச்சு. ஒரு உடலை எங்களால முழுசாவே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க.
எந்த அளவுக்கு கோரமா இருந்துச்சு அந்த உடல்கள்லாம் அங்க நீங்க எடுக்கிறப்போ? உடல்கள் வந்து முழுதுமா சிதறி 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 போன உடல்களா தான் நாங்க எடுத்தோம். அதாவது இடுப்புக்கு கீழ வந்து இருக்க 2 கால்கள் மட்டும் ஒருத்தவங்கள தனியா எடுத்தோம். அதே மாரி ம். இடுப்புக்கு மேல இருந்து ஒருத்தவங்கள தனியா எடுத்தோம். கை போனவங்கள தனியா எடுத்தோம். கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்கள வந்து ம். பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்க போம்போது அவங்க 2 பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. குழந்தைகள் வந்து நெறையா குழந்தைகள் வந்து இந்த தண்ணீல வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க. அதே மாரி ம். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாலே, ரொம்ப அதாவது கோரம். அந்த எப்படி சொல்றது? அந்த கோர விபத்தண்ட இருந்து நடக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அங்க கதற ம். மக்கள் வந்து எப்படி கதறாங்கன்னா, அவங்களுடைய ம். அழுகாட்சி வந்து காதிலேயே கேட்க முடியாது. அப்படி ஒரு ம். கதறலா இருக்கு. இப்போ பக்கத்து ம். வீட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதாவது ஃப்ளட்டிங் வருது. ஒரு ஒரு வீட்ட வந்து அடிச்சுட்டு போகுது. அந்த அடிச்சுட்டு ம். போன வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க. எதுவுமே இல்ல. இடிஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை நினைக்கும்போது, அவங்களோட ம். மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திகிலடிச்ச மாரி ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறாங்க அவங்க. அவங்கள்ட்ட பேசவே முடியல. அவங்க ரொம்ப ம். ரொம்ப மனநல பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அவங்க. இதுதான் ஒரு எண்டுனா, அந்த எண்டுல போய் நிண்டு நம்ம பார்க்கும்போது, இவ்வளவுதானா ட்ரிக்ன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, அத ம். கடந்து உள்ள போம்போது தான் தெரியுது, இது நம்ம ம். நெனைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து, அதுக்குள்ள போய் ம். பார்த்தா தான் தெரியுது. ஆ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் அளவுக்குலாம் உடல்கள் வந்து அந்த காற்றற்ற வெள்ளத்திலேயே அடிச்சுட்டு போச்சு. அந்த லேண்ட்ஸ்லைட்லயே அடிச்சுட்டு போச்சு. அப்படிங்கிற மாரியான விஷயங்களும் சொன்னாங்க. நீங்க அங்க ரெஸ்க்யூல இருந்திருக்கீங்க அப்படிங்கிறனால உங்கள்ட்ட கேட்டா இது கரெக்ட்டா இருக்கும்னு அந்த மாரியான சூழ்நிலை இங்க இருந்துச்சா? நீங்க போய் பார்த்தப்போ? 35 கிலோமீட்டர் தள்ளி போய் உடல்கள எடுத்துட்டு வந்தோம். அந்த உடல்கள் வந்து காற்றாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட உடல்கள் மட்டும் தான் இது எல்லாமே. 35 ம். கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வரைக்கும் பாடிகள் கிடைச்சிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் ம். அந்த தேடுதல் பணி நடந்துகிட்டே தான் இருக்கு. ம். ஒரு டீம் வந்து இங்க தேடுறோமா, இன்னொரு டீம் வந்து இந்த மாரி இடத்துல ம். போய் தேடுறோம். இப்ப வரைக்கும் ஒரு ம். 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்பயும் அந்த ம். தேடுதல் பணி நடந்துட்டு தான் இருக்குது. தண்ணி வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கோ, அந்த 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 ம். தண்ணியிலேயே பயணிச்சு பாடிகள வந்து மீட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். ஒரு சின்ன ம். பையன் வந்து பார்த்திருக்கான். அந்த சின்ன பையன் வந்து அந்த கல்லு சரியிற சவுண்ட கேட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலி மட்டும் தான் வெளிய தப்பிச்சிருக்காங்க. மத்த ஃபேமிலி ம். அத்தனையுமே இந்த ஃப்ளட்ல வந்து மாட்டிட்டாங்க. இதுல வந்து ம். பாறைகள் வந்து பெரும் பெரும் பாறைகள். சும்மா சொல்லக்கூடாது. அந்த ம். பாறைகள பார்த்தாலே அவ்ளோ பயமா இருக்கு அந்த பாறைய பார்த்தாலே. இந்த பாறை எப்படி ம். உருண்டு வந்திருக்கும், இந்த பாறை எப்படி வந்திருக்கும்னு நெனச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. அவ்ளோ ம். ம். பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்குள்ள. ம். சுனாமிக்கெல்லாம் மேல ஒரு படி போய் தான் இந்த இடம் வந்து இப்படி இந்த மாரி ஆயிருக்கு. இப்ப இந்த பாடி ரெஸ்க்யூ பண்ணி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல தான் சேர்த்திருப்பீங்க அப்படிங்கிறப்போ, அங்க போதுமான மருத்துவ வசதிகள் இருந்துச்சா? முதற்கட்டமா நீங்க போய் சேர்க்கிறப்போ? முதற்கட்டமா நம்ம இப்ப எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நாங்க சேர்த்துறோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தம்போது, அவங்களுக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அத குடுத்துடுறாய்ங்க. ம். மேல்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அதாவது ம். ஃப்ளட் நடந்ததுலருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே வந்து மருத்துவ கேம்ப் வந்து அமைச்சுட்டாங்க. இப்ப வந்து அமைச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ம். முதல் நாள் போம்போது, அங்கிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வெளிய வந்து தான் நம்ம மருத்துவமனை அணுகுற மாரி இருந்துச்சு. அந்த ம். 13 ம். கிலோமீட்டரும் கொஞ்சம் சவாலான ரோடு தான் அந்த ரோடே. அந்த 13 ம். கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி போச்சுன்னா, இன்னொரு வண்டி ஆப்போசிட்ல வராது. அந்த மாரி ஒரு ம். இடம் தான் அது. இப்போ இந்த ம். 2 நாள் கழிச்சு அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மெடிக்கல் டீம் வந்து ஆ ஃப்ளட்டிங் நடந்த இடத்திலேயே இப்ப புதுசா அந்த பாலம் நடந்த போட்டுருக்காங்க இடத்துலயே. இல்லைங்க. ம். ம். அந்த பாலத்துக்கு பக்கத்திலேயே வந்து மருத்துவ டீம் வந்து இருக்காங்க. மருத்துவ டீம் ம். எல்லா நேரமும் அந்த இடத்துல அவைலபிளா தான் இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா ம். இருந்தாலும் சரி, மருத்துவ டீம் உடனுக்குடனே ஸ்பாட்டுக்கு விரைஞ்சு போயி, அவங்க ம். வந்தாலும் சரி, இல்ல இவங்களே ஸ்பாட்டுக்கு விரையறாங்க உடனே. இந்த இந்த ஓகே. விஷயம் ஓகே. இருக்குதுன்னா, அந்த விஷயம் உடனே அங்க போய் நிண்டு, அவங்களுக்கு என்ன மருத்துவம் தேவையோ, அது எல்லாமே அவங்க வந்து எல்லாம் பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. வர்ற சொந்தக்காரங்க அந்த பாடிய கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அங்க? இப்போ நம்ம பாடிய ஒரு ரெஸ்க்யூ பண்றோம்னா, அந்த பாடி அங்கனக்கு அங்கேயே வந்து பண்ணிடுறாங்க. இந்த வந்து ம். யாரு? இந்த உடல் வந்து யாரு? அப்படிங்கிறது அந்த நிமிஷமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஏன் அப்படி ம். இல்லன்னா, அங்கிருந்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல எல்லாத்துடைய பாடிஸ் வந்து பள்ளிவாசல்ல தான் வச்சிருக்கிறாய்ங்க. அந்த ம். ம். பள்ளிவாசல்ல வந்து அந்த அந்த ஊர்ல இருந்து அத்தன மக்களும் அங்க தான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து ம். ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஐடென்டிஃபை ம். பண்ணாம இந்த பாடி இல்ல. ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க உடனே. உடனுக்குடனே ம். அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆயிருது. ஒருத்தவங்களுடைய போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, "அ என் குழந்தையும், என் தந்தையும் எனக்கு காணோம்" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ம். அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்காங்கன்னா, அவங்க உயிரோட இருக்காங்களா? இல்ல இறந்துட்டாங்களா? இல்ல அவங்க பாடி கிடைச்சதா? கிடைக்கலையா? அப்படிங்கிற பல சிந்தனைகள் அவங்க உடம்புக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கங்காட்டிக்கு, ம். அவங்கள்ட்ட பேச ம். மட்டும் தான் முடியுது. அவங்களுக்கு எந்த ஒரு ம். ஆறுதலும் நம்மளால குடுக்க முடியல. ஆனா, அங்க ம். இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ரொம்ப, ம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கு. 700ல இருந்து ஒரு 600 பேர் காணாம போயிருக்கிறதா ஒரு தகவல்.
இதுல ம். வந்து ஒரு 300 பேர் கிடைச்சிட்டாங்க. 300 பேர் அதாவது உடல வந்து நம்ம உயிரிழந்து மீட்டுட்டோம். ம். உயிரோட வந்து மீட்டது வந்து 70 பேர். 100ல வந்து 70 பேத்த வந்து மீட்டிருக்கோம். அவங்க தான் வட இந்தியர்கள். 2 ஊர கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாலம் வந்து இடிஞ்சிருச்சு. அதனால தான் ரெஸ்க்யூ பணியில நெறைய தொய்வுகள் ஏற்பட்டுச்சு அப்டின்னாங்க. இப்ப அது சரி பண்ணப்பட்டிருக்கா? இப்ப அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னவா இருக்கு? அந்த பாலம் வந்து நேத்து இரவே கட்டி முடித்து எல்லா எல்லா தேவையான எல்லா இயந்திரங்களும் உள்ள போயிட்டு இருக்கு. அந்த பாலம் ம். கட்டுனது தான் இப்ப பெரிய பிளஸ்ஸே. அந்த பாலம் இல்லாம ம். நாங்க தனியா மனிதர்கள் மட்டும் உள்ள போயி பண்ண முடியும்னா, ம். அது பண்ணவே முடியாது. அது சாத்தியமே இல்ல. ம். ம். இப்பதான் மேற்கொண்டு தோண்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தோண்ட ம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இனிமேல் எத்தன உடல்கள் எடுக்க முடியும்? உள்ள எத்தன பேர் ம். மாட்டி இருக்காங்க? அப்படிங்கிறது இனிமே தான் இனி வரக்கூடிய காலத்துல தான் தெரிய போகுது. பெரிய சவால் வந்து அங்க மழை தான். மழை ம். பேஞ்சுகிட்டே இருக்கு. மழை பேய அந்த ம். பாலத்த கட்டுனாங்க. பெரிய சவால் தான் அந்த ம். பாலத்த கட்டி முடிச்சது வந்து ரொம்ப பெரிய சவால் தான். இயல்பு நிலைக்கு மக்கள் வந்து திரும்பி வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க பார்த்தத வச்சு நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. இயல்பு நிலைக்கு இப்போ திரும்பும்னா அது வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கு. ஏன்னா, அந்த ம். இடம் ஃபுல்லாவே நிலச்சரிவா தான் இன்னுமே இருக்கு. எப்ப எந்த நேரத்துல ம். மறுபடியும் நிலச்சரிவு ஏற்படுங்கிற நிலைமை நமக்கு தெரியாது. பழைய மாரி வரக்குன்னா கண்டிப்பா சொல்றேன். 1 வருஷத்துல இருந்து 2 வருஷமாவது ஆயிரும். இன்னுமே ம். வந்து ரெஸ்க்யூ பண்ணி முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2, 3 மாசம் ஆகுமோன்ற யோசனைலாம் வருது. இங்க முழுசா ம். எல்லாத்தையும் எடுக்க முடியுமா? இல்ல எடுக்க முடியாம போயிருமா? எப்படிலாம் இந்த ரெஸ்க்யூ பண்ண போறோம்? அப்படிங்கிறது எங்களுக்கே பெரிய ம். சவாலா தான் இருக்கு. பிரதர் நன்றி. ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்தப்பவும், நீங்க உங்களுடைய சொந்த ஆம்புலன்ஸோட போயிட்டு அங்க அந்த ரெஸ்க்யூ பணியில ஈடுபட்டிருக்கீங்க. நெறைய மக்கள வந்து ரெஸ்க்யூ பண்ணிட்டு வரீங்க. உங்களுடைய பணிக்கு மிக்க மிக்க நன்றி பிரதர். நன்றி. நன்றி.